ஜாடிக்குள் பூதம். ஒரு ஊர்ல ஒரு மீனவன் இருந்தான். ஒரு நாள் அவன் கடல்ல மீன் பிடிக்க போன போது அவனோட வலையில ஒரு பெரிய ஜாடி மாட்டிக்கிச்சு. அடேங்கப்பா, எவ்வளோ பெரிய ஜாடி! இதை வித்தா நிறைய பணம் கிடைக்குமே. அப்போ திடீர்னு ஒரு வித்தியாசமான குரல் கேட்டுச்சு. நான் பேசுறது யாருக்காவது கேக்குதா? என்ன வெளியே கொண்டு வாங்களேன், தயவு செஞ்சு உதவி செய்யுங்களேன். ஜாடிக்குள்ள இருந்து வந்த அந்த குரலை கேட்டு மீனவன் ஆச்சரியப்பட்டான். அந்த ஜாடியோட மூடியை திறந்த உடனே ஒரு பெரிய பூதம் வெளியே வந்துச்சு. யார் நீ? உனக்கு என்ன வேணும்? நான் தான் ஜீபூம்பா. இப்ப நான் உன்னை சாப்பிட போறேன். அடக்கடவுளே, ஆனா நான் ஒரு தப்பும் பண்ணலையே. அத பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்ல. நான் இந்த ஜாடிக்குள்ள 1000 வருஷம் இருந்தேன். அதனால எனக்கு ரொம்ப பசிக்குது. நீ வெளியே வர, நான் தானே உதவி செஞ்சேன். என்னை விட்டுட கூடாதா? நன்றி கெட்ட அந்த பூதம் மீனவனை விடுறதா இல்லை. அதனால மீனவன் தப்பிக்க ஒரு நல்ல வழி யோசிச்சான். சரி ஜீபூம்பா, நீ என்னை சாப்பிடலாம். ஆனா அதுக்கு முன்னாடி என் சந்தேகத்தை நீ தீர்த்து வைக்கணும். சந்தேகமா? என்ன? கேளு. உன்னை போல இவ்வளோ பெரிய பூதம் எப்படி இந்த சின்ன ஜாடியில இருந்திருக்க முடியும்? இதுதானா உன் சந்தேகம்? இப்ப பார், நான் ஜாடிக்குள்ள எப்படி இருந்தேன்னு காட்டுறேன். முட்டாள் பூதம் மறுபடியும் ஜாடிக்குள்ளேயே போனது. மீனவன் உடனே மூடியை எடுத்து ஜாடிய மூடிட்டான். அதை திரும்பவும் கடலிலேயே தூக்கி எறிஞ்சிட்டான். புத்திசாலி மீனவன் பூதத்துக்கிட்ட இருந்து தப்பிச்சு சந்தோஷமா வீடு போய் சேர்ந்தான்.